5 நிமிஷம் கூட ஆகாதுங்க உங்களோட பல் சொத்தை பல்வலி காணாமல் போகும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். நம்மளோட பல்லில் பல பிரச்சனை இருக்குங்க. குறிப்பாக இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு பல் சொத்தை ஏற்படுதுங்க. பல்ல சரியாக பராமரிக்காத சின்ன பசங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், பல் சொத்தை ஏற்படும். இதனால தீராத பல்வலியும் ஏற்படும். இனி ஆயுசுக்கும் உங்கள் பல்லில் வலிங்கிறதே வராதுங்க. அதுக்கு இதை மட்டும் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, நல்லா பல் விளக்குனாலும் பல்லில் இந்த மாதிரி மஞ்சள் கரை ஏற்படும். ஒரு சில பேருக்கு பல்லோட ஈரில் வீக்கம் இருக்குங்க. பல் விளக்கும் போது ஈறுகளில் ரத்தமும் வடியும். இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கும் உங்களோட வாய் துர்நாற்றத்துக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி உங்கள் பற்கள் முத்து போல ஜொலிக்குங்க. பல்லில் பல் சொத்தை, பல்வலி, ஈறு வீக்கம் அப்படின்னு எந்த பிரச்சனையும் இருக்காது. இயற்கையான முறையில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான வீட்டு பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு 2 மெத்தடில் பார்க்க போகிறோம். முதல் மெத்தடு என்னென்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம முதல் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு 4-5 போல் புதினா இலைகளை இடிகளில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு, 2-3 போல் கிராம்பு. இந்த பொருட்களை இந்த மாதிரி இடிகளில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க 4 பொருட்களுமே நம்ம பல் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய பொருட்கள். இந்த 4 பொருட்களையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா இடித்து எடுத்துக்கணும். இதை நீங்கள் நைட்டில் செய்யணுங்க. நீங்கள் நைட்டில் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெமெடியை ட்ரை பண்ணணும். இது போல் நல்லா 2-3 கொரன்னு இடித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம போட்டிருக்க பொருள்கள் எல்லாமே காரத்தன்மை மிகுந்த பொருட்கள். அதனால இதை நீங்கள் லேசாக தட்டி எடுத்தாலே போதும். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு காரத்தன்மையோடு தான் இருக்கும். நல்லா இடித்த பிறகு தண்ணி ஊற்றி இது போல் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு இந்த கலவையை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த கலவை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நான் எடுத்துருக்கிற இந்த கலவையை வீட்டில் இருக்க எல்லாருமே செய்யலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யாருனாலும் இதை பயன்படுத்தலாம். இந்த கலவையை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டின பிறகு இதில் இன்னுமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். அதனால தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கறதுனால இதோட வீரியம் எதுவும் குறையாது. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது நேச்சுரலான ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, உங்கள் பல்லில் எந்தவித கிருமியோ நோய் தொற்றோ இல்லாமல் நல்லா ஒரு பாதுகாப்பு அரணாவும் இது வேலை செய்யும். இதனால லைஃப்பில் பல் வலி, பல் சொத்தைன்னு பல்லில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இதை நீங்கள் நைட்டில் பல் விளக்குன பிறகு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் போல் வாயில் ஊற்றிட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போங்க. இது சூப்பராக வேலை செய்யுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, உங்களுக்கு திடீர்னு நைட்டில் பல் வலி வந்துருச்சுன்னா அந்த டைமில் மருந்து மாத்திரைன்னு தேடாமல் வீட்டில் இருக்க இந்த பொருளை மட்டும் பயன்படுத்துங்க. அந்த பல் வலி 5 நிமிஷத்தில் குறைஞ்சு போகுங்க. இதை செய்கிறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்கிற மிளகு போதும். ஒரு 10-20 போல் மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இந்த மிளகை இடிக்கல்ல நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இதை இடித்து பவுடர் பண்ண பிறகு இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ ஃப்ரெஷ்ஷான மிளகுலேருந்து இது போல் பவுடர் பண்ணி அதை தான் பயன்படுத்தணும். வீட்டில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ண மிளகு தூளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்க. அதே போல் ஒரு பிஞ்ச் அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதை லேசாக கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. தூள் உப்போட கல்லுப்பு சேர்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 பொருட்களையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினா தான் இது நல்லா பேஸ்ட் போல் நம்ம கலக்க முடியும். அதனால் ஒரு 2-3 துளி அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு திக்கான பேஸ்ட் போல் எடுத்துக்கோங்க. இந்த ரெமெடி எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஆன்ட்டி சொல்லி கொடுத்தது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் பல் வலி 5 நிமிஷத்தில் குறைஞ்சு போகும். இது 100% அனுபவ உண்மைங்க. ரெடி பண்ண பேஸ்ட்டை வாய்க்குள்ளேயோ பல் மேலேயோ பூசக்கூடாதுங்க. நம்ம எந்த இடத்துல பல் வலி இருக்குதோ, எந்த பல்லில் வலி இருக்குதோ அதுக்கு வெளிப்புறமாக இருக்க கண்ண பகுதியில் தான் இதை அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. இதை அப்ளை பண்ண பிறகு நல்லா உங்கள் வாயில் உமிழ் நீர் சுரக்குங்க. அந்த உமிழ் நீரை நம்ம அப்படியே முழுங்கக்கூடாது. அந்த உமிழ் நீரை வெளியில் துப்பிடணும். ஏன்னா அந்த உமிழ் நீரில் பல் சொத்திலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள், அந்த கெட்ட கிருமி எல்லாமே இருக்கும். அதனால் அந்த உமிழ் நீரை நம்ம துப்பிக்கிட்டே இருக்கணுங்க. இது ஒரு 10
10லேருந்து 20 நிமிஷம் போல் அப்படியே வைக்கும்போது நம்மளோட பல்வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பிறகு நல்ல வெது தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாய் கொப்பளிச்சு பாருங்கள். உங்கள் பல்வலி இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.